ராஜா இப்படி ஒரே சந்தோஷமாயிட்டார், பெரிய ஆளா இருக்கார். அப்போ உடனே பந்தி அப்படின்னு கூட்டார். பந்தினா யாருன்னா அவன் ராஜாவினுடைய அரண்மனையில் இருந்த அந்த கவி, அவனை கூட்டார். இந்த பந்தியோட தான் கோஹதன் இந்த அஷ்டாவக்ரனுடைய அப்பா வாதம் பண்ணியிருக்கார். பந்தி வந்தார். அவர் கேள்வி கேட்கல, என்ன சாமர்த்தியமாக காம்படிஷன் நடத்துறாரு பாருங்க. நீ வேதம் படித்தவன் தானே சொன்னேன், வேதம் படித்தவா பொதுவாக கணபாட்டின்னு பேர், கணம்னா கவுண்டிங்னு அர்த்தம். சரி கவுண்ட் பண்ணலான்னு. என்ன கவுண்ட் பண்ணலான்னா பியூட்டிஃபுல்லாக ஆரம்பிக்கிறார். ஏக ஏவ அக்னிர் பகுதா சமித்யதே ஏக சூரிய சர்வமிதம் விபாதி ஏகோ வீரோ தேவராஜா ரரிந்தா யமப்பித்ருணாம் ஈஸ்வரஸ்சைக ஏவ. எதெல்லாம் லோகத்தில் ஒன்றா இருக்கோ அந்த ஒன்றா இருக்கிறதெல்லாம் சொல்லிகிட்டே வர்றார். அப்படின்னா எதிராளி ரெண்டை சொல்லணும்னு அர்த்தம். என்ன சொல்றார்? ஏக ஏவ அக்னிர் பகுதா சமித்யதே. நெருப்பு ஒன்று தான் எல்லா பக்கமும் பிரகாசிக்கும். இப்போ நீங்கள் நெருப்பை ஏற்றி வைக்கிறீர்கள் தகதகான்னு. இப்போ இந்த திருவண்ணாமலையில் தீபம் எரியறதுன்னா காத்தடிக்கிற திசையில் அந்த பக்கம் பறக்கும், இந்த பக்கம் போட்டால் இந்த பக்கம் பறக்கும். நெருப்பு ஒன்று தான் எல்லா பக்கமும் தகதகான்னு எரியும். அடுத்தது ஏக சூரிய சர்வமிதம் விபாதி. உலகத்தை முழுக்க லைட் ஏற்றி வைக்கிறது சூரியன் ஒருத்தர் தான் இல்லையா? என்ன எல்இடியாக இருந்தாலும் ஒரே எல்இடியை வச்சு நான் உலகத்தை ஏற்ற முடியுமா? சூரியன் ஒருத்தர் போகிறோம் உலகத்தை ஏற்றுறதுக்கு. ஏகோ வீரோ தேவராஜம் அரிந்தா. இந்திரனுக்கு நல்ல மூடு இருந்தால் அவரை ஜெயிக்கிறதுக்கு ஆளே இல்லை, அவன் ஒத்தன் தனி வீரன். யம பித்ருணாம் ஈஸ்வரஸ்சைக ஏவ. எல்லா பித்ருக்களுக்கும் சுவாமியாக இருக்கிறது யம தர்ம ராஜா ஒருவனே அப்படிங்கிற ஆச்சா. இவர் ஒன்றுன்னு சொல்லின்னு வர்றார். இப்போ அஷ்டாவக்ரன் எல்லாம் ரெண்டுன்னு சொல்லின்னு வரணும். இந்த மாதிரி ஒரு போட்டி தமிழ் மறையிலையும் நடந்தது. எங்கன்னா சீர்காழின்னு ஒரு க்ஷேத்திரம். சீர்காழியில் பிரம்மபுரின்னு பேர், பிரமாபுரம். அதனால தான் பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே அப்படின்னு தேவாரத்தில் வருது. அப்போ அங்கே இருந்த ஒரு பெரிய குழந்தை ஞானசம்பந்தமூர்த்தின்னு பேர், சிவபெருமானுடைய பரமபக்தர். அதே ஊருக்கு திருவாலி திருநகரிலேருந்து ஆழ்வார்களில் ஒருத்தர் வந்தார், திருமங்கை ஆழ்வார்னு பேர். அவரை பாடின்னு வரும்போது சிஷ்யாள நாலு கவி பெருமாள் வந்தார், ஐயன் வந்தார், கலியன் வந்தார் அப்படின்னு பாடின்னு வரா. இது ஞானசம்பந்த மூர்த்தி சிஷ்யர்கள் பார்த்தா எங்கள் ஊரில் ஞானசம்பந்தர் இருக்கார், நீங்கள் திருமங்கை ஆழ்வார் பெருமையை பாடுறீள், போட்டி நடக்கட்டும் அப்படின்னா. இவா பாவம் பெரியவா 2 பேரும் கம்முன்னு தான் இருக்கா. இவா 2 பேருக்கும் போட்டியை வச்சுவிட்டா. இப்போ யார் ஒழுங்கா ஒரு குரல் கூறும் ஒரு குரலை கூறும், குரல் கூறும் குரல் கூறும் அப்படின்னா என்ன? குரல் கூறும் குரல் கூறும், இதுதான் போட்டி. ரொம்ப கேள்வி சுவாமி, இனிமேல் நாளைக்கு வரலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்க வேண்டியது தான். அதெல்லாம் பிடிக்காம தான் அவரே முதல்ல டமால் டமால்னு சத்தமெல்லாம் போட்டுவிட்டு அவள் பேசிட்டு போயிட்டா. குரல் கூறும் குரல் கூறும், இதுதான் போட்டி. குரல்னா என்ன? குரல், குரல்னா வாய்ஸ், குரல். திருக்குறள், குரலுங்கிறது ஒரு நட. குரல் கூறும், குரல் கூறும்னா திருக்குறள் கூறும், குரல் கூறும். ஐயோ ரிப்பீட் பண்ணுறீங்க. அது என்னன்னா, குரல்னா தமிழில் வாமனன்னு அர்த்தம், குரல் உருவுன்னா குள்ளவரிவுன்னு அர்த்தம். திருக்குறளில் ஒரு குரலில் எடுத்திருக்கார் வள்ளுவர், உலகமளந்த தாளோன், உலகத்தை அளந்த குரல் உருவாய் வந்த திரிவிக்ரமன் எடுத்திருக்கார். அதனால திருக்குறள்ல ஒரே ஒரு குரல்ல வாமனனை பத்தி சொல்லியிருக்கா. வாமனனுக்கு குரல்னு பேர். அதனால குரல் கூறும் குரல் கூறும்னா திருக்குறள் சொல்லக்கூடிய குரலை சொல்லு, அதுதான் போட்டி. சொன்ன உடனே இப்போ வளர்ந்துட்டே போகணும்னு அவருக்கு தெரிஞ்சுடுத்து. அதனால ஆழ்வார் ஒரு பாசுரம் பாடினார். ஒரு குரலாய் மூவடி மண் வேண்டி இரு நிலத்தே 132 132 இப்படி ஃபிபோனாசி சீரீஸ் மாதிரி பாடிண்டே போவார். தமிழ் மறையிலையும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. இப்போ அஷ்டாவக்ரன் சொல்றார், துவாவிந்திராக்னி சரதோ வை சகாயௌ. இந்திரனும் அக்னியும் 2 பேரும் எப்போவுமே ஒன்னா தான் போவா. துவௌ தேவரிஷி நாரத பர்வதௌச்ச. நாரதரும் பர்வதரும் ஒன்னா தான் போவா. அது எங்க தெரிஞ்சுது? நளச்சரித்திரத்தில் தெரிஞ்சது. வெரி குட். நானும் கொஸ்டின் பேப்பரில் லீக் பண்ணிட்டேன் அப்பவே. துவாவஸ்வினௌ த்வே. அஸ்வினி தேவதைகள் 2ஆக தான் போவா. அது எப்படி யுதிஷ்டனுக்கு தெரியும்? நகுல சகதேவர். ரதஸ்யாபி சக்ரே பாரியா பதி துவௌ விஹதௌ தரித் விதாத்ரா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லாரும் ஒன்றா தான் போவாங்கிறார் அவர்.
எங்கே எந்த இதை பார்த்து அவர் சொல்லியிருக்காருன்னே தெரியல அஷ்டாவக்ரம். அதனால் நான் சில பேர் எடுத்து யாத்திராலெல்லாம் சில மாமிகள் வருவா, மாமா வரலையா, ஐயோ அவர் ஆற்றுலேயே இருக்கட்டும், அப்போ தான் என்னால் இங்கே அனுபவிக்க முடியும். ஏதாவது சொல்லியிருக்க. இந்த அஷ்டாவக்ரனுக்கு பாவம் கல்யாணம் ஆலியனோ விவசாயம் தெரியல. பாரியாபதி த்வௌ விஹிதௌ விதாத்ரா அப்படின்னு சொல்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒன்றா தான் போவா. அடுத்தது பந்தி, 3ஆவது சொல்லின்னு வர்றார். த்ரிசூயதே கர்மணாவை பிரஜேயம், 3 விதமான ஜந்துக்கள் கர்மாவினால் பறக்கும் அப்படின்னு விட்டார். எது எது பிறக்குவது? மனுஷ, ஸ்தாவரம், திரியக்கு, இது 3 பிறக்கும். த்ரயோ யுக்தா வாஜபேயம் வஹந்தி, வாஜபேயம்ங்கிற யஜ்ஞத்தை 3 வேதம் சொல்றதாம். அத்வர்யு ஸ்திரீ சவனானி தன்வதே, 3 விதமான காலகட்டத்தில் அத்வர்யு யஜ்ஞங்கள் ஆரம்பிச்சு வைப்பாளாம். த்ரயோ லோகாஸ், இந்த யஜ்ஞத்தை பற்றி சொல்கிற விஷயங்கள் 2-3 வரும். அடியேனுக்கு ஸ்ரௌத்தம்லாம் ஆலை, ஏதோ பஞ்சசுக்தம் உபநிஷத்துலாம் தான் இருக்குது, யாகம் பண்ணினதில்லை அடியேன். அதனால் எனக்கு இந்த யஜ்ஞ விஷயங்கள் ரொம்ப தெரியாது. அந்தந்த இடம் வரும்போது அது என்ன விஷயங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். ரொம்ப டீட்டெயிலாக போய் வாஜபேயத்தில் என்ன மந்திரம் சொல்லுவான்லாம் எனக்கு கேட்டால் எனக்கு தெரியாது. அதனால் த்ரயோ லோகாஸ்திரீணி ஜோதிஷி சாஹுஹு, 3 விதமான வெளிச்சங்கள் விஷயங்கள் உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கறது அது தெரியும். என்னென்னா தபன இந்து அக்னி, சந்திரன், சூரியன், அக்னி, இது 3 வெளிச்சம் கொடுக்கறது. இது 3 எடுத்தா இந்த 1 2 3ன்னு சொல்லும்போது ஒரு விஷயம் வேடிக்கையாக சொல்கிறேன். கம்பராமாயணத்தில் ராமருக்கு ஒரு போட்டி வைக்கிறான் சுக்ரீவன். என்னென்னா, எங்கள் அண்ணா வாலியோட போய் நீ போரிடணும்னா உனக்கு பலம் இருக்கணும். எங்கள் அண்ணா இங்கே 7 சால மரங்கள் இருக்குது, ஒரு சால மரத்தையும் ஒரு அம்பால் அடிப்பார், ரொம்ப சாமர்த்தியமாக அடிப்பார். ராமர் பார்த்தார், தள்ளெழுத்து இந்த குரங்குக்கெல்லாம் நான் போய் என்னை ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்கு. அதனால் ஒரே அம்பு எடுத்துட்டார். அதுக்கு இலக்கு வச்சார். இலக்குனா டெஸ்டினேஷன். இலக்கு வச்சார். 7 முடிச்சுட்டுவா. அது என்ன பண்ணிடுது, டக்கு 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 டக்குன்னு ஒரே அம்பு 7 மரங்களை தொலைச்சுடுத்து. அவன் ஒரு மரத்துக்கு ஒரு அம்பு, இவர் ஒரே அம்புல 7 மரம் அடிச்சுட்டாரா. இப்போ அந்த அம்பு 7 மரத்தையும் தொலைச்சுட்டு வெளில போய் நின்று இருக்கணுமோ, நிற்கலை. ராமர் என்ன பண்ணிட்டார், ப்ரோக்ராம் பண்ணும்போது இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கம்ப்யூட்டரில் இன்புட் ஸ்டேட்மெண்ட்டுன்னு ஒன்று உண்டு. இவர் இன்புட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது 7 சால் ட்ரீஸ் அப்படின்னு கொடுத்துருக்கணும். அவர் என்ன பண்ணிட்டார், 7 அப்படின்னு கொடுத்துட்டார். சாலை மறந்து போயிட்டார். அதனால் அது என்ன பண்ணிவிட்டோம், அந்த அம்பு உலகத்தில் எதெல்லாம் 7 இருக்கோ எல்லாத்தையும் வெட்ட ஆரம்பிச்சுட்டோம். சப்த ரிஷிகளுக்கு பயம் வந்துடுத்து. உடனே என்ன பண்ணாலும், விஸ்வாமித்திரர் வரும் எங்களோட வந்துருக்கோம், 8 ஆயிடலாம் நம்ம பேர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாலாம். அதை கம்பர் ராமாயணத்தில் எடுக்கிறார். சப்த கன்னிகைகள் பயந்தாலாம். ஏதோ ஒரு மாமியை கூட்டம் எங்களோட வந்துருவோம். அம்மா நான் கன்னியே கிடையாது, மேலே பரவாயில்ல வாங்கும். 7 கடல் 8வது ஒன்று ஆக்கிடுத்தான். அதனால ராமனுடைய அம்புக்கு இலக்கு எதுனா 7ன்னார். அங்கே எல்லாம் 7ஆ அடிச்சுன்னு போச்சு. இங்கே 1 2 3 4 அடிச்சுன்னு போகிறது. அடுத்தது சொல்கிறார், அஷ்டாவக்ரன் சொல்கிறான். சதுஷ்டயம் பிராமணானாம் நிகேதம், ஒரு அந்தணனுக்கு படித்தவனுக்கு 4 ஆசிரமங்கள் வரும். என்னன்னா பிரம்மச்சரியம், கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சந்நியாசி. சத்வாரோ வர்ணா யஜ்ஞமிமம் வஹந்தி, 4 பேர் வர்ணங்கள் இருக்கா. பிராமண, க்ஷத்ரிய, வைஷ்ய, சூத்ரர்கள். இப்போ அதெல்லாம் சொல்லவும் முடியறதில்ல. அதனால் புருஷ சூக்தத்தில் சொன்னபடி 4 வர்ணங்கள். அடுத்தது திசஸ்சத்தஸ்ரோ வர்ண சதுஷ்டயம் ச, 4 விதமான வர்ணங்கள். வர்ணங்கள்னு சொன்னால் அக்ஷரங்கள் இருக்கான். சதுஷ்பதா கௌரபி சஸ்வதுக்தா, கௌரபி பசுன்னு சொன்னாலே 4 கால் மிருகம்னு அர்த்தம். பசுனா உடனே நீங்கள் மாடுன்னு மட்டும் வச்சுக்காதீங்க. பொதுவாக சம்ஸ்கிருதத்தில் பசுனா 4 கால் மிருகம்னு அர்த்தம். அடுத்தது பந்தி சொல்றார். அடுத்தது இப்போ 5 சொல்லணுமே. பஞ்சாக்னயா பஞ்சபதா ச பங்கீர் யஜ்ஞா பஞ்சவாப்யத பஞ்சேந்திரியாணி, 5 விதமான அக்னிகளுங்கிறார். அதுவும் நான் சொல்லிட்டேனே, யஜ்ஞ விஷயமா இருக்கிறதுனால எனக்கு தெரியல. திரேதாக்னின்னு அடியேன் கேள்விப்பட்டிருக்கேன். இது 5 விதமான அக்னிங்கிறார். ஒருவேளை சமிதாதானத்தையும் சேர்த்துருக்கிறோ என்னன்னு புரியல. 5 விதமான அக்னிகள். அடுத்தது சொல்றார் பஞ்சேந்திரியாணி, 5 இந்திரியங்களோடு. நமக்கு 5 இந்திரியங்கள் இருக்குன்னு தானே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த 5 இந்திரியங்களை 2ஆக பிரிப்போம். 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள். அதனால் கண்ணு, காது, மூக்கு அதெல்லாம் ஒரு பக்கம். வாக்பாணி, பாணி, உபஸ்தங்கள் அது ஒரு 5. அடுத்து திருஷ்டாவேதே பஞ்சசூடா அப்சராஸ்ச, ஒரு அப்சரஸ்திரியும் 5 இடத்துல தங்க குடுமியை முடிஞ்சு பாடம். அதெல்லாம் அதுவும் எனக்கு தெரியாது.
அது மேனக்கா ஊர்வசி எல்லாம் கேட்டால் தான் தெரியும். 5 இடத்துல முடிஞ்சு பாடாம். எனக்கு தெரிஞ்சு 5 முடிச்சு பஞ்ச கச்சம்தான் இல்லையா? அப்சர ஸ்திரீகள் தெரியல. லோகேக்கியாதம் பஞ்சநதம் ச புண்ணியம், 5 நதிகள் ரொம்ப விசேஷம் அப்படின்னார். ஆனால் இந்த இடத்துல ஒரு டவுட் என்னன்னா, பஞ்ச நதம்னுட்டார், நதின்னு சொல்லலை, நதம்னு சொன்னால் தோஸ் ரிவர்ஸ் தட் ஃப்ளோ வெஸ்ட்வர்ட். கங்கை வராது அதில், ஏன்னா அது ஈஸ்ட்டுக்கு போகிறது. கோதாவரி வராது, கிருஷ்ணா வராது, தாமிரபரணி வராது, காவேரி வராது, இது நர்மதா தப்தி அதெல்லாம் தான் வரும். இந்த நதியை வச்சு சொல்லியிருக்காரோ இல்லாட்டா அமேசான் ஒரு நதி உண்டு, இந்த வஸ்துக்கள்லாம் வாங்குகிறோமே அந்த அமேசான் இல்லை, தெற்கு அமெரிக்கா கண்டத்தில் அமேசான் ஒரு நதியே உண்டு. அது என்னன்னா அது கீழேந்து மேலே போகும். நைல் நதியும் கீழேந்து மேலே போகும். மிசிசிப்பி மிசோரின்னு சொல்லிட்டு 2 நதிகள் யூஎஸில் இருக்குது. அதில் எதை நதம்னு சொல்லியிருக்காருன்னு தெரியல, பஞ்சநதம்னு எடுத்திருக்கார். இன்னொன்று சரஸ்வதியும் வெஸ்ட்வேர்டு தான் போவோம். அவள் பாகிஸ்தான் பக்கமாக வரதா தான் இந்த கோர்ஸ் ஆஃப் சரஸ்வதின்னு சொல்கிறா. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்னா அது அலகாபாத் கிடையாது, இப்போ அது என்னது பிரயாக்ராஜுக்கு போகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதோ பஞ்சநதான்னு எடுத்திருக்கார் இவர். அஷ்டவக்ரன் அடுத்தது சொல்கிறான், ஷடாதானே தக்ஷிணாம் ஆஹுரேகே, தக்ஷிணைய 6 விதமாக கொடுக்கணும். ஷட்சைவேமே ரித்வஹா காலச்சக்கரம், 6 விதமான ரித்துக்கள் சொல்றா. அடுத்தது ஷடிந்திரியாண்யுத ஷட் கிருத்திகாஸ்ச, கிருத்திகா நட்சத்திரத்தில் 6 பெண்கள் இருக்கா. ஷட் சாத்யஸ்காஹ சர்வ வேதேஷு திருஷ்டாஹ, சத்யஸ்கம்ங்கிற யாகம் பண்றவா 6 பேர் உலகத்தில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுவும் நான் சொல்கிறேன், சத்யஸ்கம்னா எனக்கு என்னன்னு தெரியாது, இது எடுத்திருக்கார் மகாபாரதத்தில். அடுத்தது பந்தி சொல்றார், சப்த கிராமியா பசவ சப்தவன்யாக, 7 விதமான மிருகங்களை வீட்டில் வச்சுக்கலாமா, டொமெஸ்டிக் அனிமல்ஸ். அடுத்தது சப்த சந்தாம்சி கிரதுமேகம் வஹந்தி, 7 விதமான சந்தஸ்ஸுக்கள் வேதத்தில் சொல்லியிருக்கிறார். அது தெரியும். எங்க இருக்கு அந்த 7 சந்தஸ்? எங்கேயோ இருக்குது. எங்க இருக்கு? சூரியனுக்கு 7 குதிரைகள் இருக்கு இல்லையா, அந்த 7 குதிரையை பிடிக்கிறதுக்கு கயிறு 7 சந்தஸ். பிருஹதி, பங்கி, உஷ்ணிக்கு, திருஷ்டிக்கு, காயத்ரி, அந்த மாதிரி 7 சந்தஸ். சப்த ரிஷயா, 7 ரிஷிகள், சப்த ரிஷிகள். சப்த சாப் அர்ஹாணி சப்த தந்திரி பிரதிதா சைவ வீணா, வீணை போன்ற வாத்தியங்களை பயன்படுத்துவதற்கு 7 ஸ்ட்ரிங்கு கம்பிகள் தேவையாம் அப்படிங்கிறார். அப்புறம் அஷ்டாவக்ரன் அடுத்தது சொல்றார், அஷ்டௌஷாணா சதமானம் வஹந்தி ததாஷ்டபாத ஷரப சிம்ஹகாதி. என்ன சொல்றார்? 8 விதமான கால்களை கொண்ட சிம்மத்தை ஒழிக்கக்கூடிய மிருகம் ஷரபம். அதனால 8 கால் இருக்கு. அஷ்டௌவசூம்ச்ச, 8 வசுக்கள் இருக்கு, அஷ்டவசு. சுஷ்ரும தேவதாசு யூபாச்சாஷ்ட ஸ்திரீ விஹிதா சர்வயஜ்ஞ, யூபஸ்தம்பம்னு ஒன்று நடுவா யாகம் பண்ணும்போது. அந்த யூபஸ்தம்பம் மேலேந்து பார்க்கும்போது ஆக்டாகனலாக இருக்குமா, 8 திக்குகள் இருக்குமா. அதனால யூபஸ்தம்பத்துக்கு 8, வசுக்கள் 8, அந்த மாதிரி சொல்லிகிட்டே வர்றார். அடுத்தது பந்தி சொல்றார், நவைவோக்தா சாமிதேன்ய பித்ருணாம் ததா பிராஹுர் நவயோகம் விசர்க்கம் நவாக்ஷரா பிருஹதி சம்பிரதிஷ்டா நவயோகோ கணநாமேதி சஸ்வத் அப்படிங்கிறார். 9 விதமான மந்திரங்களை சொல்லி யாகத்தை பூர்த்தி பண்ணணுமாம். அடுத்தது சொல்றார் என்னன்னா, பிருஹதிங்கிற சந்தஸுக்கு நவாக்ஷரம் 9 அக்ஷரங்கள் இருக்கா. அடுத்தது நவயோகோ கணநாமேதி சஸ்வத், நவ யோகிகள் இருக்கக்கூடிய முக்கியமான இடம்னர். இந்த திருநாவாயான்னு ஒரு திவ்யதேசம் இருக்கு பாருங்க, அங்கே நவயோகிகள் தவம் பண்ணதாக சொல்லுவா. அடுத்தது அஷ்டாவக்ரன், திசோதசோக்தா புருஷஸ்ய லோகே சஹஸ்ரமாஹூர்தச பூர்ணம் சதானிம் தசைவ மாசான் பிப்ரதி கர்ப்பவத்யோ தசைரகா தசதாஷா தசார்ஹா. 10 திக்குகள் இருக்குங்கிறார். இப்போ 10 பற்றி சொல்லின்னு வர்றார். நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட், நார்த் வெஸ்ட் நார்த் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட் சவுத் ஈஸ்ட், ஜெட் ஆக்சிஸ் மைனஸ் ஜெட் ஆக்சிஸ், 10 திக்கு. திசோதசோக்தாக புருஷஸ்ய லோகே சஹஸ்ரமாஹுர் தசபூர்ணம் சதானி. ஒரு 1000 உருவாக்கணும்னா 10 நூறுக்கள் இருந்தால் தான் 1000 வரும். அதனால அந்த 10. தசைவ மாசான் பிப்ரதி கர்ப்பவத்யோ, 10 மாசங்கள் இருந்தால்தான் கர்ப்பம் பூர்த்தியாகும் அப்படிங்கிறார்.
நம்ம இப்போ அது 9 தான் தெரியறது நமக்கு. 10 மாதங்கள் இந்த காலத்தில் கணக்கு எடுத்திருக்கா. தசைரகா தசதாஷா தசார்ஹா. அதனால் 10 பேருக்கு பூரணமான ஞானம் இருக்கு அப்படின்னு பூர்த்தி பண்றார். பந்தி சொல்றார், ஏகாதசைகாதசின பசூன மேகாதசைவாத்ர பவந்தி யூபா ஏகாதச பிராணபிருதாம் விகாரா ஏகாதசோக்தா திவிதேஷு ருத்ரா. இந்த இடத்துல ஏகாதசன்னு வருது. 11 வந்தால ருத்ரர்கள் ஏகாதசர்கள். அடுத்தது சொல்றார், 11 வஸ்துக்களை ஒருவன் வாழ்க்கையில என்ஜாய் பண்ணலாமா, 11 யூபங்கள் ஒரு யாகத்தில் நடுவாளாம், 11 விதமான நிலைகள் இருக்காம் ஒரு பிராணிக்கும். 11 சொல்றார். அஷ்டாவக்கரன் சொல்றார், சம்பத்சரம் 12 மாசமாஹுர் ஜகத்யா பாதோ 12 அக்ஷராணி 12 பிராகிருதோ யஜ்ஞ உக்தஹ 12 கதயந்தி தீராஹ. 12 மாசங்கள் ஒரு வருஷத்துல இருக்கு. 12 அக்ஷரங்கள் சேர்ந்தால் யயாத்தின்னு ஒன்று உருவாகும். 12 விதமான யஜ்ஞங்கள் சொல்லியிருக்கா. 12 விதமான ஆதித்யர்கள், 12 ஆதித்யர்கள். அப்புறம் பந்தி சொல்றான், 2 வரி. இது வரைக்கும் 4 வரி சொன்னான், 2 வரி சொல்றான். திரையோதசி திதி ருக்தா பிரசஸ்தா திரையோதசி த்வீபவதி மஹீச்ச. 13 நாட்கள் சந்திரனுடைய நாட்கள்ல நல்ல நாட்கள்னு கணிக்கிறோம். ஏன்னா பிரதமைங்கிறத நம்ம ரொம்ப நல்ல நாளாக எடுத்துக்க மாட்டோம். அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா 13 இருக்கு. ஏன்னா சில நாட்களை விட்டால் 13 இருக்கு. 13 விதமான த்வீபங்கள் இருக்கு. 13 ஐலாண்ட்ஸுங்கிறார். சொல்லிட்டு அப்படிங்கிறார் பந்தி. அஷ்டாவக்கரன் சொல்றார், நீங்க உங்களுக்கு பாக்கி தெரியல போல இருக்கு. 13 நான் பூர்த்தி பண்றேன். திரையோதசாஹானி சசார கேஷி. கேஷியான நாராயணனுக்கு பண்ண வேண்டிய யஜ்ஞங்கள் 13. திரையோதசாதீன்ய சந்தாம்சி ஆஹுஹு. வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய அதி சந்தஸுங்கிறது 13 நம்பர்னு சொன்ன உடனே ராஜா எழுந்து நின்று கையை தட்டிடுறான். நம்ம அஷ்டாவக்கரனுக்கு எல்லாரும் மக்கள்லாம் சொல்கிறான், இந்த பந்தி எல்லா கவிஞர்களையும் வித்வான்களையும் படுத்தி எடுத்தார், இந்த பந்தியை கொன்னுன்னு. பந்தி சொன்னார், நான் யாரையும் கொல்லலை, நான் வருணதேவனுடைய பிள்ளை. எங்கள் அப்பா யாகம் பண்ணுறதுக்கு நிறைய ரித்விக்கள் தேவை, அதனால் எல்லாரையும் இங்கே ஜெயிச்சுட்டு அவளெல்லாம் எங்கள் வருணலோகத்துக்கு அமிச்சே உங்கள் அப்பா சௌக்கியமாக இருக்கார் கோஹதர், கவலைப்படாத அஷ்டாவக்கரான்னு மீட்டு கொடுத்து கோஹதரையும் அழைத்து கொண்டு இந்த பிள்ளையான அஷ்டாவக்கரன் மாமாவாக இருக்கக்கூடிய ஸ்வேதகேதுவோடு அம்மாவான சுஜாதாவையும் தாத்தாவாயிருந்த உத்தாளகரை பார்க்கறதுக்கு மறுபடியும் உபவனத்துக்கு போகிறார். இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னு கேட்டார். வேதத்தை நீ சொல்லிண்டே வா, ஸ்வரத்தோடு சொல்லிண்டு வா யுதிஷ்டிரா, அதே சமயத்தில் ஞானத்தை பயன்படுத்தி கொண்டே வா. அஷ்டாவக்கரன் எப்படி ஒரு எண்ணிக்கையிலும் தேர்ச்சி பெற்றானோ நீ ஒவ்வொரு நாள், இது வரைக்கும் நான் 13ஓடு நிறுத்தியிருக்கேன். என்ன யோசிச்சு பாருங்க, 13ஓடு நிறுத்தியிருக்கார். ஏன்னா 12 + 1 13 வருஷம் இவாளுக்கு வாசம் உண்டு, அதனால் அதோடு நிறுத்தியிருக்கேன். உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் சௌக்கியமாக கடக்க வேண்டும்னு சொல்லி இந்த இடத்த பூர்த்தி பண்ணுறார்.